الحمد لله. الحمد لله الواحد القهار. الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا. وقال نبينا صلى الله عليه وسلم: والحج المبرور ليس له جزاء إلا الجنة، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சார். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபியர்கள், தபா தாபியர்கள், குறிப்பாக ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, கடந்த ஒரு வார காலமாக வெற்றி தோல்வியை பற்றி மிக விரிவாக விமர்சிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு வேளையிலே இன்றும் கூட +2 தேர்வினுடைய வெற்றி தோல்விகளை பற்றியும் மக்கள் எல்லாம் பரவலாக பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில மறுமையினுடைய வெற்றியை பற்றி, மறுமையினுடைய வெற்றிக்கான ஒரு அமலை, ஒரு காரியத்தை பற்றி இந்த ஜும்மாவிலே தற்பொழுதுள்ள சூழ்நிலையிலே பேசுவது சால பொருத்தமாக இருக்கும். மறுமையினுடைய வெற்றி என்பது ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ். யார் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சுவனத்தில் நுழைந்து விடுகிறாரோ அவர் வெற்றி பெற்று விடுகிறார் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். இப்ப மறுமையினுடைய வெற்றி என்பது நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சுவனத்திலே நுழைந்து விடுவது. இப்ப சுவனத்திலே நுழைந்து விடுவதுதான் மறுமையினுடைய மிகப்பெரிய வெற்றியாக இருக்கிறது. அப்படி சுவனத்திலே நுழைவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அமல், ஒரு செயல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், வல் ஹஜ்ஜுல் மப்ரூரு, ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாகிறது, லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா, அதற்கு சுவனத்தை தவிர வேறு எந்த கூலியும் இல்லை என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். இப்ப ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ், ஒருவர் ஹஜ் செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு சுவனம் மட்டுமே அல்லாஹு தஆலா கூலியாக கொடுக்கிறான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்ற பொழுது, சுவனத்தின் வெற்றியாக, மறுமையின் வெற்றியாக, மறுமையின் வெற்றிக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஹஜ்ஜை பற்றி பேசுவது மிக பொருத்தமானதாக இருக்கும். காரணம், இந்த ஆண்டுக்கான ஹஜ்ஜுக்கான பயணம் துவங்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஹாஜிகள் மக்காவை நோக்கியும் மதீனாவை நோக்கியும் சென்று கொண்டிருக்கிறார்கள். நம்மிடத்திலே பல ஹாஜிகள் பயணம் சொல்லி விடைபெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டு தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் ஹஜ் கமிட்டியின் மூலமாக 6534 ஹாஜிகள் ஹஜ் கமிட்டியின் மூலமாக. சென்ற ஆண்டை விட இது அதிகம். சென்ற ஆண்டு மட்டுமல்ல, கடந்த ஆண்டுகளை விட இது அதிகம். ஏறத்தாழ தமிழ்நாட்டிலிருந்து 4000 ஹாஜிகள் தான் ஹஜ் கமிட்டிகளின் மூலமாக செல்வது பழக்கமாக இருந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில இந்த ஆண்டு 6000 ஹாஜிகள், அதுபோக
பிரைவேட் ஹஜ் கமிட்டி, பிரைவேட் ஹஜ் டிராவல்ஸ்களின் மூலமாக 4000 ஹாஜிகள், ஆக மொத்தம் தமிழ்நாட்டிலிருந்து மட்டும் 10,000 ஹாஜிகள் ஹஜ்ஜுக்காக இந்த ஆண்டு செல்கிறார்கள். இணையத்திற்குரியவர்களே, இந்தியா முழுவதும் ஹஜ் கமிட்டியின் மூலமாக மட்டும் 1,20,000 ஹாஜிகள் ஹஜ்ஜுக்காக செல்கிறார்கள். கடந்த காலங்களை விட இந்த எண்ணிக்கை என்பது மிக மிக அதிகமானது. இணையத்திற்குரியவர்களே, இந்த ஆண்டு ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஹாஜிகளுடைய ஹஜ்ஜுகளை அல்லாஹு தாலா ஹஜ்ஜே மப்ரூராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அல்லாஹு தாலா ஆக்கி வைப்பானாக. அவர்களுடைய பிரயாணத்தையும் அவருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹு தாலா லேசாக்கி வைப்பானாக. அதுவும் போர் மேகம் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்களுடைய இந்த ஹஜ்ஜுகளின் மூலமாக அல்லாஹு தாலா போர் மேகங்களை அகற்றி உலகம் முழுவதும் அல்லாஹு தாலா அமைதியை தந்தருள்வானாக. இணையத்திற்குரியவர்களே, அதிகமாக ஹாஜிகள் இந்த வருடம் செல்வதென்பது ஒரு வகையிலே மகிழ்ச்சியாக இருந்தாலும், இன்னொரு வகையில ஹஜ்ஜு கடமையான பல நபர்கள் ஹஜ்ஜு செய்யாமல் இருக்கிறார்கள் என்பதும் வருந்தத்தக்க ஒரு உண்மையாகும், நிஜமாகும். இணையத்திற்குரியவர்களே, அதிலும் குறிப்பாக நன்றாக சம்பாதிக்கக்கூடிய வாலிபர்கள், அவர்கள் ஹஜ்ஜுக்காக வேண்டி எந்த விதமான முயற்சிகளும் எடுக்காமல் இருப்பது மிகவும் வருந்தத்தக்க ஒரு செயலாகும். இணையத்திற்குரியவர்களே, என்ன ஒரு எண்ணம் வாலிபர்களிடத்துல இருக்கிறது என்றால், நாம் சொல்லுவது நன்றாக சம்பாதிக்கக்கூடிய ஐடி கம்பெனிகளிலே வேலை செய்யக்கூடிய, தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வடமாநிலங்களில வெளிநாடுகளில வேலை செய்யக்கூடிய வாலிபர்கள் ஏறத்தாழ 3-4 லட்சம் வரை சம்பளம் வாங்கக்கூடிய வாலிபர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் எல்லாம் ஹஜ்ஜு கடமையானவர்கள். மாசத்துக்கு 3 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் சம்பளம் என்பது சாதாரண சம்பளம் அல்ல. அப்படின்னா அவர்கள் ஹஜ்ஜு கடமையானவர்கள் என்பது பொருள். என்ன ஒரு மனநிலை என்று சொன்னால், என்ன ஒரு எண்ண ஓட்டம் என்று சொன்னால், ஹஜ்ஜு என்பது காலம் தாழ்த்தி வயோதிக காலத்திலே செய்யக்கூடிய ஒன்று. இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஒரு உம்ராவை மட்டும் முடித்து கொண்டு வந்து விட்டால் ஒரு மன நிம்மதி, மன நிறைவு கிடைத்து விடுகிறது என்கின்ற ஒரு எண்ண ஓட்டம் எல்லா வாலிபர்களுடைய மனதிலும், அதிலும் குறிப்பாக நன்றாக சம்பாதிக்கக்கூடிய வாலிபர்களுடைய மனங்களிலே இந்த எண்ண ஓட்டங்கள் இருப்பது என்பது மறுக்க முடியாத ஒன்று. கண்ணியத்திற்குரியவர்களே, நன்றாக ஆழமாக மனதில் பதிய வைக்க வேண்டும். கடமை என்பது அதற்கு வாலிபமோ வயோதிகமோ கணக்கு கிடையாது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஹஜ்ஜுடைய கடமையை பற்றி பேசுகின்ற பொழுது, வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ்ததாஅ இலைஹி சபீலா. வலில்லாஹி அலன்னாசி, மக்களின் மீது ஹிஜ்ஜுல் பைத், ஹஜ்ஜு செய்வது கடமையாக இருக்கிறது அல்லாஹ்வுக்காக. யாருக்கு? மனிஸ்ததாஅ இலைஹி சபீலா, யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்களுக்கு அந்த சென்று வருவதற்குண்டான சக்தி. மனிஸ்ததாஅ அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இந்த இடத்துல அல்லாஹு தஆலா வாலிப வயதுல, வயோதிக வயதுல அப்படின்னு என்றெல்லாம் பிரித்து காட்டல. ஹஜ்ஜு செய்வதற்குண்டான சக்தி, அதற்குண்டான வசதி இருந்துவிட்டால் ஹஜ்ஜு கடமையாகி விடுகிறது. அடுத்து அல்லாஹு தஆலா கடுமையாக எச்சரிக்கிறான். வமன் கஃபர, யார் நன்றி கெட்டு நடந்து கொள்கிறார்களோ, வமன் கஃபர. இந்த ஆயத்துக்கு இந்த வார்த்தைக்கு அப்புறம் ஹஜ்ஜு கடமை அப்படின்னு அல்லாஹு தஆலா மென்ஷன் பண்ணிட்டு குறிப்பிட்டுட்டு அடுத்த உடனே சொல்கிறான் வமன் கஃபர, யார் இதை மறுக்கிறார்களோ, யார் நிராகரிக்கிறார்களோ, யார் நன்றி கெட்டு நடக்கிறார்களோ. என்ன அர்த்தம்? நான் எல்லா விதமான செல்வங்களும்
எல்லா விதமான வசதிகளும் கொடுத்ததற்கு பிறகும் கூட முறையாக ஹஜ்ஜுக்கு வராமல் யார் நிராகரிக்கிறார்களோ, யார் நன்றி கெட்டு நடக்கிறார்களோ, அல்லாஹ் அவர்களை விட்டும் தேவையற்றவன் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் பயன்படுத்துகிறான். ஆனா அவன் கவர அப்படிங்கிற வார்த்தை மிக உன்னிப்பாக, குறிப்பாக வாலிபர்கள் கவனிக்க வேண்டிய வார்த்தை. அல்லாஹு தஆலா நமக்கு அதிகமான செல்வங்களை தருகின்ற பொழுது நம்முடைய கடமையான ஹஜ்ஜை அதை நிறைவு செய்து விட வேண்டும். இணையதற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட ஹஜ்ஜுடைய கடமையை பற்றி பேசுகின்ற பொழுது, புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், இஸ்லாமிய மார்க்கம் 5 கடமைகளின் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், கலிமா சொல்லுவது, இகாமிஸ் ஸலாம், தொழுகையை நிலைநாட்டுவது, வைதாஇ ஸக்கா, ஜகாத்தை கொடுப்பது, வல் ஹஜ், ஹஜ் செய்வது, வ ஸௌமி ரமலான், ரமலான்ல நோன்பு வைப்பது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 கடமைகளையும் ஒன்றாகத்தான் சொல்கிறார்கள். எப்படி தொழுகை அதனுடைய பருவ வயதை அடைந்ததற்கு பிறகு கடமையாகி விடுகிறதோ, அதே போன்று ஹஜ் பருவ வயதை அடைந்ததற்கு பிறகு வசதி வாய்ப்புகள் இருக்குமேயானால் அதுவும் கடமையாகி விடுகிறது. இல்ல எனக்கு தொழுகை நான் கொஞ்சம் வயசானதுக்கு பிறகு நான் தொழுது கொள்கிறேன் என்று யாரும் வாலிப காலத்துல தொழுகாமல் இருப்பதில்லை. ஆனா ஹஜ் கடமையானதற்கு பிறகு இல்ல நான் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறேன் அப்படின்னு நினைத்துக் கொள்வது இருக்கிறது, அது மிக தவறான ஒன்று, மாற்றப்பட வேண்டிய ஒன்று, சரி செய்யப்பட வேண்டிய ஒன்று. இணையதற்குரியவர்களே, நாம மக்தபுகள்ல மதரசாக்கள்ல படிக்கின்ற பொழுது 1வது கடமை கலிமா, 2வது கடமை தொழுகை, 3வது கடமை நோன்பு, 4வது கடமை ஸக்காத்து, 5வது கடமை ஹஜ்ஜு அப்படின்னு படித்து கொடுக்கப்பட்டிருப்பதின் காரணமாக, நாம் அப்படியே அதை விளங்கி வைத்திருப்பதின் காரணமாக என்ன நினைத்துக் கொள்கிறோம் என்றால், வாழ்நாள்ல கடைசியாக 5வது கடமை இல்லையா, எண்ணிக்கைக்காக 5 சேர்த்திருக்கு, அவ்வளவுதானே தவிர எல்லா கடமைகளையும் போன்று அது வரக்கூடிய நேரங்கள்ல கடமையான நேரத்தை அதை நிறைவேற்றணும். நாம நினைத்துக் கொள்வதை போன்று அது கடைசி காலத்துல, வயோதிக காலத்துல எல்லாம் முடிந்ததற்கு பிறகு நிறைவேற்றப்படக்கூடிய ஒன்று அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. அதுதான் இன்றைய வாலிபர்களிடத்துல ஆழமாக இந்த விஷயம் பதிந்து போயிருக்கிறது. அவைகள் மாற்றப்பட வேண்டும். நீங்க நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது உங்களுக்கு ஹஜ்ஜுக்குண்டான வாய்ப்புகள் இருந்து விட்டால் நீங்க ஹஜ்ஜை நிறைவேற்றிருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் கடுமையாக சொல்லுகிறார்கள், ஹஜ்ஜுக்குண்டான வாய்ப்புகள், வசதி வாய்ப்புகள் இருந்தும் யார் ஹஜ் செய்யவில்லையோ அவர் யூதராகவோ நசரானியாகவோ கிறிஸ்துவராகவோ மரணிப்பதிலே எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லைங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு யூதராகவோ கிறிஸ்துவராகவோ மரணித்துக் கொள்ளட்டும். வசதி வாய்ப்புகள் இருந்தும், வசதி வாய்ப்புகள் இருக்கின்ற பொழுதும் அவைகளை நிறைவேற்றாமல் இருப்பது என்பது மிக கடுமையான எச்சரிக்கைக்குரியது அப்படிங்கிறத குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு தெளிவுபடுத்து. இணையத்திற்குரியவர்களை, இந்த வசதி அப்படிங்க போகும்போது எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னு சொன்னா, நல்லா செட்டில் ஆனதற்கு பிறகு நல்லா வீடு கட்டி, ஆமா நல்ல வாகனங்கள் 1க்கு 2 3 வாங்கி, மனைவி பிள்ளைகள் எல்லாம் திருமணம் முடித்து கொடுத்ததற்கு பிறகு, அதே மாதிரி ஆண் பிள்ளைகளையும் திருமணம் முடித்து கொடுத்ததற்கு பிறகு, நல்ல ஒரு 2 3 கடை வைத்ததற்கு பிறகு, இதெல்லாம் முடிச்சுட்டு தான் ஹஜ்ஜு அப்படின்னு நினைத்துக் கொள்வது என்பதும் மிகப்பெரிய தவறு. இணையத்திற்குரியவர்களே, ஓரளவு வசதி, நம்முடைய குடும்பத்தை ஓட்டுகின்ற வசதி இருந்து பணம் ஏழ்மிச்சமாக இருக்குமே ஆனால் ஹஜ்ஜு கடமையாயிரும். ஒருத்தருக்கு ஒரு வீடு வசதியாக, ஒரு வீடு போதுமானதாக இருக்கிறது, அவர்கிட்ட இன்னொரு வீடு வாங்கக்கூடிய சக்தி இருக்கிறது அப்படின்னு சொன்னா அவருக்கு ஹஜ்ஜு கடமையாயிரும். இணையத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜுக்கான செலவு 5 லட்சம். 5 லட்சம் மிஞ்சி போனா 1 லட்சம் 2 லட்சம் கூட, அவ்வளவுதான்.
ஒரு வீடு எக்ஸ்ட்ரா வாங்குவதுங்கிறது 40 லட்சம் 50 லட்சம் 1 கோடி. அப்ப இன்னொரு வீடு வாங்குவதற்கு, ஒரு வீடு சொந்த வீடு தன்னுடைய வாழ்க்கைக்கு போதுமாக இருக்கக்கூடிய ஒரு வீடு இருக்க இன்னொரு வீடு அவர் வாங்குகிறார். இல்ல அந்த வீட்டை முடிச்சுட்டு தான் நான் ஹஜ்ஜுக்கு போவேன் என்கின்ற அந்த நியத்தும் அந்த எண்ணமும் தவறானது. எப்ப நீங்க அந்த வீடு வாங்குறதுக்கு வசதி உங்கள்கிட்ட இருக்கிறதோ ஹஜ்ஜு செய்வதற்குண்டான கடமையும் உங்களுக்கு வந்துருச்சுன்னு இருக்கும். ஒரு வாகனம் இருக்கிறது, ஒரு கார் இருக்கிறது, அது தேவைக்கானது. இன்னொரு கார் வாங்குறார், கண்ணியத்திற்குரிய அதனுடைய மதிப்பு 10 லட்சம் ரூபாய் 15 லட்சம் ரூபாய் இருக்கிறது அப்படின்னா உங்களுக்கு ஹஜ்ஜுக்கான கடமை வந்துட்டுச்சுன்னு அர்த்தம். ஹஜ்ஜி செய்யாமல் இன்னொரு வாகனம் வாங்குவது என்பது தவறு இல்ல. அதை வாங்கிட்டு நீங்க ஹஜ்ஜுக்கு போறீங்க அப்படிங்கிறது வேற. கண்ணியத்திற்குரியவர்களே, அதுதான் நாம இந்த விஷயத்துல ரொம்ப பொடுபோக்காக இருக்கிறோம், தவறாக விளங்கி வைத்திருக்கிறோம். ஒரு கடை இருக்கு, பறக்கத்தா வியாபாரம் போயிட்டு இருக்கு, இன்னொரு கடையை ஓபன் பண்றோம். இப்ப இந்த கடையிலிருந்து வரக்கூடிய வருமானங்களே ஹஜ்ஜு செய்வதற்குண்டான கடமையை அவருக்கு ஆக்கிருச்சு. ஆனா இன்னொரு கடையை திறக்கணும், நான் அதை டெவலப் பண்ணணும், அதனுடைய வருமானங்களை பார்க்கணும், அதற்காக நான் ஹஜ்ஜு செய்யல, இந்த பணத்தை தூக்கி அதுல போடுறேன் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. கண்ணியத்திற்குரியவர்களே, எது வசதி, எந்த வசதி இருந்தா ஹஜ்ஜுக்கு போறது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக ஆழமாக, ஒரு பெண்ணிடத்துல ஒரு தேவைக்கு அளவுக்குண்டான நகை அப்படிங்கிறது வேற. ஒரு 50 பவுன் வைங்க, 50 பவுன் இருக்கு, இது தேவைக்குண்டான ஒரு நகை. வெளியே போக வர நான் சொல்றதே அதிகபட்சம் இப்ப உள்ள சூழ்நிலையில 50 பவுன்ங்கிறது 60 லட்சம் ரூபாய் ஆச்சு, 60 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆச்சு. ஒருத்தர்கிட்ட 100 பவுன் இருக்கு, ஹஜ்ஜுக்கு போகல, அப்ப உங்களுக்கு ஹஜ்ஜு கடமையாயும் ஹஜ்ஜு செய்யலன்னு தானே அர்த்தம். 100 பவுன் நகை வச்சு நான் ஹஜ்ஜுக்கு போகல, ஹஜ்ஜுக்கு உண்டான கடமை எனக்கு வரல அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம், எந்த வகையில சரி? கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வசதி அப்படிங்கிறத நாம சரியாக முழுமையாக உணர்ந்து கொண்டோம் என்றால் நமக்கு எப்ப ஹஜ்ஜு கடமையாயிருச்சு அப்படிங்கிறது நமக்கு விளங்கிடும். இப்ப ஹஜ்ஜு கடமையானதற்கு பிறகும் ஹஜ்ஜு செய்யாமல் இருப்பது என்பது எவ்வளவு தண்டனைக்குரிய ஒன்று என்பதையும் ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஏன் இவ்வளவு அழுத்தமாக சொல்லப்படுகிறது என்றால் ஹஜ்ஜை அது கடமையான உடனே நிறைவேற்றிடணும். இன்னும் குறிப்பாக வாலிப காலத்திலேயே நிறைவேற்றி விடுவது மிகச் சிறப்பானது என்று ஹஜ்ஜுக்கு போய் வரக்கூடிய அத்தனை பேர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு நடுத்தர வயதை கடந்தவர்கள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து வாலி வயோதிக இன்னும் வயசானவங்க போனாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் வர்றாங்க, சிரமப்பட்டுட்டு தான் வர்றாங்க. பலவிதமான வசதி வாய்ப்புகள் ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜில மக்கால மதீனால செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒரு வருஷம் முடிச்சுட்டு இன்னொரு வருஷம் போனா அப்படியே எல்லாம் மாறி இருக்கும். ஹஜ்ஜுடைய எல்லா இடங்களிலும், அரஃபாவாக இருக்கட்டும், முஸ்தலிஃபாவாக இருக்கட்டும், மினாவாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் வசதிகள் புதுப்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. முன்னாடி போனவங்களுடைய அந்த வசதியை விட அதிகமான வசதிகள். இந்த வருஷம் பங்களாதேஷிலிருந்து ஹஜ்ஜுக்கு செல்பவர்களுக்கு பங்களாதேஷ் கவர்மெண்ட் நீங்க அங்க ஏர்போர்ட்ல செக்கிங் முடிச்சுட்டு லக்கேஜை போட்டுட்டு போயிட்டா போதும், நீங்க ஜித்தால இறங்கி லக்கேஜுக்காக வெயிட் பண்ண வேண்டியதில்லை, நீங்க ரூம்களுக்கு போயிருங்க, ரூம்ல உங்களுடைய லக்கேஜ் கொண்டு வந்து வைக்கப்படும் அப்படின்னு கவர்மெண்ட் அறிவிச்சு. எவ்வளவு வாய்ப்புகள், எவ்வளவு வசதி! பங்களாதேஷ் கவர்மெண்ட் அங்கே உள்ளவங்களுக்கு மட்டும் கண்ணியத்திற்குரிய இவ்வளவு வசதிகள், இவ்வளவு வாய்ப்புகள் இருந்தாலும் கூட வயோதிகர்களுக்கு அது சிரமமாகத்தான் இருக்கிறது. அப்படிங்க போகும்போது ஏன்னா நீண்ட தூரங்கள் நடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் நடந்தே ஆகணும், வேற வழியே இல்லை. அந்த இடத்துல எல்லாம் வாகனங்களை உள்ள கொண்டு போக முடியாது அவ்வளவு கூட்டத்துல. அப்ப அதற்குண்டான பலமும் அதற்குண்டான சக்தியும் வயோதிகத்துல இருக்கிறது இல்ல, சிரமப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க.
சில சமயங்கள்ல அந்த கூட்டத்துல ரொம்ப வேதனைப்பட்டு உயிரை பிடித்து கொண்டு வெளியே வரக்கூடிய சூழ்நிலை எல்லாம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வாலிபத்திலேயே நன்றாக திடகாத்திரமாக இருக்கின்ற பொழுதே ஹஜ்ஜுகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை நீங்கள் விரைவுபடுத்துங்கிறாங்க. தஅஜ்ஜிலு இலல் ஹஜ், ஹஜ்ஜை விரைவுபடுத்துங்க. உங்களுக்கு தெரியாது என்ன குறுக்கீடுகள் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீங்க ஹஜ் செய்ய நாடுனா நீங்க விரைவா செய்யுங்க. ஏன்டா நோய் ஏற்பட்டுலாம், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க விரிவா, நோய் ஏற்பட்டுலாம், அல்லது போக முடியாத ஒரு சூழல் ஏற்படலாம், அல்லது ஏதாவது ஒரு தேவை வந்துடலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அபூ ஸயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிப்பு செய்கிறார்கள், பைஹக்கில் இப்னு ஹுஸைமாவில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நான் ஒருவனுக்கு உடல் சிஹத்தை கொடுத்திருக்கிறேன், நான் ஒருவனுக்கு எல்லா வகையான வசதி வாய்ப்புகளையும் நான் கொடுத்திருக்கிறேன். அப்படி இருந்தும் 5 வருஷம் அவன் என்னை தேடி வரவில்லையானால், ஹஜ்ஜுக்கு வரவில்லையானால் மஹ்ரூமுன், அவன் தடை செய்யப்படுவான்கிறான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், மஹ்ரூம், அவனை நான் தடை செய்யப்பட்டவனாக ஆக்கி விடுவேன். தடை செய்யப்பட்டவனாக என்று சொன்னால் எல்லா வகையான தடையும் எடுத்துக்கொள்ளும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்னதாக மஹ்ரூம் அப்படின்னு பொதுவா ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க. மஹ்ரூம் சொன்னா தடை செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். எதெல்லாம் தடை செய்யப்படுது? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தடை செய்யப்பட்டுரும், அல்லாஹ்வுடைய பரக்கத் தடை செய்யப்பட்டுரும், அல்லாஹ்வுடைய ரிஸ்க் தடை செய்யப்பட்டுரும், அல்லாஹ்வுடைய சிஹத் தடை செய்யப்பட்டுரும், அல்லாஹ்வுடைய விசாலமான அந்த வாழ்வாதாரம் தடை செய்யப்பட்டுரும், திரும்ப ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய வாய்ப்பும் தடை செய்யப்படலாம். மஹ்ரூம் ஒரே வார்த்தை, எவ்வளவு அர்த்தங்கள். ஹஜ்ஜு கடமையாக இருந்தும் 5 ஆண்டுகள் ஹஜ்ஜு செய்யாமல் இருந்தா தடை செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் என்கின்ற பொழுது, இணையத்திற்குரியவர்களை அந்த சரியான ஒரு சூழல்ல, ஹஜ்ஜு கடமையாகக்கூடிய ஒரு சூழல்ல ஹஜ்ஜு செய்து விடுவது அப்படிங்கிறது மிக முக்கியமான. ஒரு வாலிபர்கள் அவருடைய சம்பாதிக்கக்கூடிய அந்த ஆரம்ப கட்டங்கள்ல ஒரு 3 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னு சொன்னா அவர்கள் சில விஷயங்களுக்காக ஒதுக்கி வைப்பாங்க, இதுக்கு இதுக்கு இதுக்கு. அப்படியே ஒதுக்க ஆரம்பிக்கின்ற பொழுது ஹஜ்ஜுக்குன்னு ஒரு மாசம் 50,000 ரூபாய ஒதுக்கி வச்சா 1 வருஷம் அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பா ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடலாம் வாலிபர்கள். அதுக்கு பிறகு அடுத்த வேலைகளை பார்க்கலாம். நம்ம எல்லாத்தையும் முதல்ல செஞ்சுட்டு ஹஜ்ஜ கடைசியாக ஆக்குறது தான் வேதனையாக இருக்கிறது. அது செய்யணும், இது செய்யணும், அது வாங்கணும், இது வாங்கணும். திருமணத்திற்காக மகளுக்காக சேர்க்கின்ற அந்த பக்குவம் ஹஜ்ஜுக்காக இல்லை அப்படிங்கிறது தான் வேதனை, அப்படிங்கிறது தான் கஷ்டம். இணையத்திற்குரியவர்களை ஆழமாக மனதில பதிய வைக்கணும். ஹஜ்ஜுங்கிறது கடைசி கடமை இல்ல, அது எப்ப கடமையாகுதோ அப்பவே அது கடமையாக நிறைவேற்று. இணையத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜுடைய விஷயத்துல இன்னொன்னு முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று, யாராவது நல்ல வசதி வாய்ப்புள்ளவர்களாக இருப்பார்களேயானால் அவர்கள் மட்டும் ஹஜ்ஜு செய்யாமல் மற்றவர்களுக்கும் ஹஜ்ஜுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது. நல்ல வசதி இருக்கு, நான் சொல்றது நல்ல வசதியாக இருப்பவர்கள், தாராளமாக அல்லாஹ் நிறைய பரக்கத் கொடுத்திருக்கான், அல்லாஹ் நிறைய ரிஸ்க் கொடுத்திருக்கான். அதிலும் குறிப்பாக முதல்ல தன்னுடைய பிள்ளைகளை ஹஜ்ஜு கூட்டிட்டு போகணும். என்ன சொல்லிடுறாங்கன்னு சொன்னா, நீ தான் சம்பாதிச்சு நீ போய்க்கு இல்ல, உன்னை எதுக்கு நான் கூட்டிட்டு போகணும்? தன்னுடைய பிள்ளை வயது வந்த பிள்ளையாக, ஹஜ்ஜு கடமையாக கூடிய வயது வந்த பிள்ளையாக இருப்பானே, ஆனால் ஹஜ்ஜுக்கு போகும்போது அவரையும் கூட்டிட்டு போங்க. அதே மாதிரி பெண் பிள்ளை வசதி இருக்கு, அதே ஹஜ்ஜுக்கு பெண் பிள்ளைக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, உங்களுடைய கணவரோடு நீ சேர்ந்து போய்க்க, நான் இதுக்கு உன்னை கூட்டு போகணும். இணையத்திற்குரியவர்களே, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு பெண்மணி வருகிறாள், தன்னுடைய பிள்ளையை தூக்கி காமித்து, ருஃபிஅத்திஸ் ஸபியு, தன்னுடைய பிள்ளையை தூக்கி காமித்து, அலிஹாதா ஹஜ்ஜுன், இவனுக்கு ஹஜ் கடமையான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நஅம் வலக்கி அஜ்ருன், ஆம் உனக்கு அதுல கூலி இருக்குன்னாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு ஹஜ்ஜு கடமை இல்ல, ஆனா நான் போகும்போது இதையும் கூட்டிட்டு போனா நல்லலான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஆமாங்கிறாங்க, கூட்டிட்டு போ, அதுக்கு தனியா உனக்கு கூலி இருக்கு. உன் பிள்ளைய ஹஜ்ஜுக்காக அனுப்பியதற்கு, ஹஜ்ஜுக்காக அழைத்து சென்றதற்கு தனி கூலி இருக்கிறதுங்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அதே வயது வந்தவனாக இருந்தா அவன் ஹஜ்ஜு கடமையே நிறைவேறி போயிடும், முடிஞ்சு போயிடும். அதற்கு பிறகு அவன் வசதி வாய்ப்பு முதுவருகின்ற செய்கின்ற ஹஜ்ஜு எல்லாம் நபிலாக போகும். கண்ணியத்திற்குரியவர்களே, இது ஒரு பக்கம் சொன்னா, இன்னொரு பக்கம் வசதி வாய்ப்புகள் இருக்கின்ற பொழுது தன்னுடைய பிள்ளைகளுக்கும் ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு பிறகு மற்றவர்களுக்கும் யாரெல்லாம் அதற்காக ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் அதற்காக என்னவாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பது எவ்வளவு பெரிய நன்மை, எவ்வளவு பெரிய நன்மை. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வருஷா வருஷம் ஹஜ்ஜுக்கு செல்வார்கள். அப்படி செல்லுகின்ற பொழுது தன்னுடைய சுய சம்பாத்தியத்திலிருந்து, தன்னுடைய சொத்திலிருந்து, தன்னுடைய பணத்திலிருந்து தனக்கு வேண்டப்பட்டவர்கள், நண்பர்கள் யாரெல்லாம் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு கிதாபுகள்ல எழுதப்படும். கண்ணியத்திற்குரியவர்களே, இது ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னா, இன்னொரு பக்கம் பிள்ளைகள் நல்ல வசதியாக வந்ததற்கு பிறகு தன்னுடைய தாய் தந்தையர்கள் நல்லா அவருடைய காலத்துல நல்லா இருந்திருப்பாங்க, மற்ற சூழல்ல ஹஜ்ஜு செய்ய முடியாத ஒரு சூழலாகி போயிருச்சு, வயசும் கடந்து போயிருச்சுன்னா அவர்களுக்கு கூட்டிட்டு போக, அழைத்து போக வாய்ப்பு இருந்தா அவர்களை கூட்டிட்டு போய் ஹஜ்ஜு செய்ய வச்சிருங்க. ஏன்னா நீங்க இவ்வளவு ஆளானதற்கு, இவ்வளவு சம்பாத்தியம் பண்றதுக்கு அவர்கள் காரணம். இதை உங்களை வளர்க்கிறதுக்குத்தான் அவர்கள் தன்னுடைய அத்தனையும் இழந்திருக்கிறார்கள். அப்படிங்க போகும்போது அதற்குண்டான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னா, வசதி இருந்தா அவர்களை அழைத்து செல்லுங்கள் ஹஜ்ஜுக்காக. ரைட்டு, அவர்களால் முடியவே முடியல, ரொம்ப வயோதிகமாக இருக்கிறது. ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து, யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தகப்பனார் ஹஜ்ஜு கடமையானவர், ஆனால் உடல்நிலை சரியில்லை, அவரால ஒரு வாகனத்துல ஒட்டகத்துல ஏறி முதுகுல உட்கார முடியாத சூழ்நிலை இருக்கிறார், நான் என்ன செய்யன்னு கேட்ட போது சொன்னாங்க, அவருக்கு பகரமா நீ ஹஜ் செய்யுந்தான். அப்ப தன்னுடைய தாய்க்கோ தகப்பனாருக்கோ வாய்ப்புகள் இருந்து செல்ல முடியாத ஒரு சூழல் இருந்தால், அல்லது முடியாதவர்களாக இருந்தால் அவர்களுக்கு பகரமாக ஒரு ஹஜ் செய்வது. சரி, வஃபாத் ஆயிட்டாங்க, அவர்களுக்கு பகரமாகவும் அது செய்யலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரில ஹதீஸ் இருக்கிறது, ஒரு பெண்மணி வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயார் அவர் உயிரோடு இருக்கின்ற பொழுது ஹஜ் செய்வதற்காக நேர்ச்சை செய்திருந்தார், நான் என்ன செய்யன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபஹஜ்ஜி அன்ஹா, அவர் சார்பாக நீ ஹஜ் செய், அவருக்கு ஒரு கடன் இருந்தா நீ நிறைவேற்றுவாயா இல்லையா அப்படின்னு சொன்னா, இது அல்லாஹ்வுடைய கடன், வஃபாவுல்லாஹ், அதை நிறைவேற்றுவதற்கு மிக தகுதியானது, நீ அவர்களுக்காக ஹஜ் செய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியிடத்திலே சொன்னார்கள் என்று புகாரிலே ஹதீஸ். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, வசதி வாய்ப்புகள் இருப்பவர்கள் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து செல்வது, அல்லது பிள்ளைகள் நல்ல வசதியாக இருந்தால் பெற்றோர்களை அழைத்து செல்வது, பெற்றோர்களுக்காக ஹஜ் செய்வது என்பது மிக ஏற்றமான ஒரு காரியமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அனைவர்களுக்கும் ஹஜ் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ் செய்வதற்கு உங்களிடத்தில யாராவது பயணம் சொல்லி வந்தால் தவறாமல் அவர்களிடத்திலே முசாபஹா செய்து, முஆனகா செய்து, எங்களுக்காக துஆ செய்யுங்கள், எனக்காக துஆ செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பணும். சும்மா சாதாரணமாக முசாபா செஞ்சு முஆனகா செஞ்சுட்டு போறது இல்லை அந்த பயணம் சொல்வது என்பது. என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து, நான் உம்ரா பயணம் செய்கிறேன் என்று சொன்ன பொழுது உங்களுடைய துஆவுல சேர்த்துங்கண்டாங்க. யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தஆலா இடத்துல. ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சா உடனே கபூல் ஆகும். ரசூலுல்லாஹ்வுடைய துஆ பெருசா, உமருல்லாஹ்வுடைய துஆ பெருசான்னு கேட்டா, ரசூலுல்லாஹ்வுடைய துஆ பல லட்சம் மடங்கு பெருசு உமருல்லாஹ்வுடைய துஆவை விட. என்றாலும் ஒரு போகின்ற இடம் உம்ரா, அவர் மக்காவுக்கு போறார், அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை சேர்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி ஹஜ்ஜுக்காக செல்பவர்கள் இடத்திலே பயணம் சொல்லி வருவார்களே, ஆனால் இடத்துல எங்களுக்காக துஆ செய்யுங்கள் அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஏதாவது தேவைகள், ஆசைகள் இருந்தா அதையும் அவர்களிடத்திலே சொல்லி அனுப்பணும்.
நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஒரு 100 பேர் இருக்கும், 100 பேர் இடத்துல இந்த விஷயங்களை சொல்லி அனுப்புனா அதை எதை ஞாபகம் வச்சுக்குவாரு, எதை கேட்பாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் அவங்களுக்கு சொல்லி அனுப்பப்படும். யாரெல்லாம் உங்களுக்கு துவாவுக்காக வேண்டி இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்கள் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இடத்துல நின்று யாரெல்லாம் இடத்துல துவாவுக்காக வேண்டினார்களோ அவருடைய அத்துணை தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பாயாக துவா செஞ்சு சொல்லுவான். அப்ப இது எல்லாம் வந்துடும். அதுல நம்ம என்னென்னலாம் உங்கள்கிட்ட சொல்லி அனுப்பணுமோ ஞாபகம் இருந்தால் தனித்தனியாக செய்வார்கள். ஞாபகம் இல்லை என்றால் இந்த வார்த்தை யா அல்லாஹ் யாரெல்லாம் எந்தெந்த தேவைகளுக்காக உடனே துவா செய்ய சொன்னார்களோ தேவைகள் அத்தனையும் நிவர்த்தி செய்வாயாக என்கின்ற ஒரு வார்த்தை போதுமானது. அல்லாஹ் தஆலா கபூல் செஞ்சுட்டா என்னுடைய எல்லா தேவைகளும் நிறைவேறும். மறவாமல் அவர்களிடத்துல நாங்களும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்திற்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனா ஒரு துவாவோடு வந்துட்டா அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை அடுத்த வருடமே நமக்கு தந்து விடலாம். கண்ணியத்திற்குரியவர்களை ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. இந்த வருடம் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களோ அவருடைய ஹஜ்ஜை அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக பூர்த்தியாக அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி அந்த ஹஜ்ஜை மப்ரூராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.